ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே நியூபார்ன் பேபிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்கள எப்படி சம்மரில் கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சம்மர் சீசனில் ரொம்ப ட்ரபிள் பண்ணுற ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு வர ரேஷஸ், வேர்க்குரு இந்த மாதிரி விஷயந்தான். ஏன்னா வின்டர் சீசனில் எப்படி கோல்டு காமனோ அதே மாதிரி சம்மரில் இந்த விஷயமும் ரொம்பவே காமன் தான். நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு அதிகமாக வேர்க்குரு இருக்குது அப்படிங்கக்குள்ள நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற வேர்க்குரு பவுடரை நார்மலாக வாங்கி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களோட வேர்க்குரு அதிகமாக தான் ஆகும். ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வேர்க்குரு வர்றது எதனால நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் மொத்தமாக அந்த வேர்வை துவாரங்கள் வழியாக வியர்வையாக வெளியில் வரும். அப்படி வியர்வையாக வர முடியாத சுச்சுவேஷனில் அந்த துவாரங்கள் அடைக்கப்படுறப்ப தான் நம்மளுக்கு வேர்க்குரு வருது. நார்மலாகவே இப்போ அந்த ஹோல் பிளாக்காக இருக்கிறதுனால தான் வேர்க்குரு வருது. இதில் நம்ம மேலே பவுடர் அப்ளை பண்ணி குழந்தைங்களுக்கு ரொம்ப அதை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வேர்க்குரு அதிகமாக தான் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், வேர்க்குருக்காக எந்த ஒரு பவுடருமே யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாகவே அது ஒரு 2-3 நாளில் சரியாயிடும். அப்படி இல்லை குழந்தைங்க ரொம்ப இச்சிங்கில் அழறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பீடியாட்ரிஷியன்ட்ட சொல்லுங்கள். அவங்க ஒரு பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு லோஷன் ஒன்று தருவாங்க. அதை வாங்கி குழந்தைங்களுக்கு நீங்கள் மைல்டாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நார்மலாக வேர்க்குரு குறைஞ்சிடும். அடுத்ததாக குழந்தைங்களோட பாத்திங். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு டைம் குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா சம்மர் டைமில் நீங்கள் 2-3 டைம் கூட குளிக்க வைக்கலாம். அது உங்களோட குழந்தையோட ஹெல்த்தை பொறுத்து இருக்குது. ஒருவேளை குழந்தைங்களுக்கு 1 மந்த்துக்கு கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் குளிக்க வைங்க. ஆனால் வீக்லி ஒரு 2 டைம் நீங்கள் அவங்களுக்கு ஹெட் பாத் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் உடம்போட ஹீட் கொஞ்சமாவது குறையும், வேர்க்குரு வராமல் இருக்கும். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற கிளாத்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் காட்டனே யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்வெட் ஆகி அப்போ தான் அந்த ஸ்வெட்டில் அந்த துணி ஃபுல்லாக உறிஞ்சிடும், குழந்தைங்க டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பாங்க. அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனது குழந்தைங்களுக்கு சம்மர் டைமில் யூஸ் பண்ணுற டைப்பர்ஸ். நான் ஆல்ரெடி டைப்பர் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்பவே சேஃப்டி. குழந்தைங்களுக்கும் ரேஷஸ் இந்த மாதிரி அந்த தொடை இடுக்கில் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். அடுத்ததாக எல்லாருக்கும் காமனாக இருக்கிற டவுட், குழந்தைங்களுக்கு சம்மர் டைமில் ஏசி யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏசினால் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது இந்த மாதிரி எந்த ட்ரபிளுமே இருக்காது. ஆனால் நீங்கள் ஏசி யூஸ் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஏசியோட டெம்பரேச்சர் மட்டும்தான். நீங்கள் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு இருக்கிறாங்க ரூமில் அப்படின்னா 25 to 28 டிகிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப மைனஸ் பண்ணி வைக்க வேணாம். அதே மாதிரி குழந்தைங்க மேலே டேரெக்டாக ஏசி படாத மாதிரி பார்த்துக்குங்க. ரூமில் இருக்கிறாங்க அப்படின்னா ஏசி எந்த இடத்துல ரொம்ப கம்மியாக ஃப்ளோ ஆகுதோ அந்த இடத்துல குழந்தைய வச்சுக்கோங்க. அடுத்தது குழந்தைங்கள நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களோட நெஞ்சு பகுதி, வயிறு பகுதியிலலாம் டேரெக்டாக சில்லுன்னு காற்று பட்டுச்சு அப்படின்னா விரைச்சிக்கும். சேம் அதே மாதிரி தான் கை கால் கூட ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஏசி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே பாதுகாப்பானது. அடுத்ததாக குழந்தைய ஏசியில் வச்சுட்டு நீங்கள் வெளியில் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு குழந்தைங்களோட பாடியை கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் சடனாக வெளியில் கூட்டிகிட்டு போங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் உடனே சடனாக ஏசியில் இருந்துட்டு உடனே அவுட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், தும்மல் வரும், இந்த மாதிரி நிறைய பண்ணும். இதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏசினால் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த சம்மர் கேர் டிப்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். வேறு எதனா சம்மர் கேர் சம்மந்தமாக டிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய பேபி கேர் வீடியோவுக்கு நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.